டயாபெட்டிஸ் பத்தி இருக்க மித்ஸ பார்ப்போம். எல்லா கார்போஹைட்ரேட்ஸும் பிளட் சுகர் லெவல அதிகப்படுத்தும். இது கண்டிப்பா கிடையாது. திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ரவிச்சந்திரன். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்ற மாவுச்சத்து நம்மளோட பாடிக்கு தேவையான எனர்ஜிய தருது. கார்போஹைட்ரேட்ஸ் நம்மளோட மூளை செயல்பாட்டிற்கும், உடல் இயக்கத்திற்கும் தேவையான சக்திய தருது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், இன்னொன்னு சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜூஸ், கேண்டி, ரீஃபைண்ட் சுகர், சாக்லேட்ஸ், டோனட், கேக்கு, இந்த மாதிரி பேக்கடு ஃபுட்ஸ் எல்லாமே சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் ஈஸியாக டைஜஷன் ஆகும், பிளட் சுகர் லெவலை வேகமாக அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் டயபெட்டிஸ் இருக்கவங்க எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஹோல் கிரைன்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கீரை வகைகள், ஸ்வீட் பொட்டேட்டோ, ப்ரௌன் ரைஸ், இந்த மாதிரி இருக்கிறதுல காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஹை ஃபைபர் இருக்க ஃபுட்டு எல்லாமே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். இது நம்ம எடுத்துக்கும் போது ஸ்லோ டைஜஷன் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக தான் டைஜஷன் ஆகும், சுகர் லெவலை மெதுவாக தான் அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி இருக்க உணவுகளை எடுத்துக்கும் போது டயாபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு என்னை ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.